நன்றி கெட்ட மனசுங்கப்பா. காரியம் ஆகணும்னா கால பிடிப்பாங்க. கேட்டது கிடைச்ச உடனே எல்லாத்தையும் மறந்துருவாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்க? நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது, அவங்க கிட்ட இருந்து நாம எதிர்பார்ப்பது ஒண்ணே ஒண்ணுதான். ஆமாங்க. நன்றின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமானதுன்னு நாம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சின்ன சின்ன உதவி செய்யற மனுஷங்களே, நன்றின்ற ஒரு அக்னாலெட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்கும்போது, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மள பாதுகாத்து, நாம கேட்கிறத எல்லாம் செஞ்சு கொடுக்கிற ஆண்டவருக்கு, நம்மள்ல எத்தனை பேர் மறக்காம நன்றி சொல்றோம்? வெல்கம் டு அவர் சேனல் தேவ பிள்ளைகளே. இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம் நன்றி கூறுதல். யாருக்கு நன்றி கூறணும்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்மை படைத்த ஆண்டவருக்கு தான். பரலோகத்தை குறித்து ஒரு குட்டி கற்பனை கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க. பரலோகம் 3 அறைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் அறைக்கு பெயர் ரிசீவிங் செக்ஷன். அங்க நிறைய தேவதூதர்கள் பயங்கரமா பிஸியா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பூமியிலிருந்து நம்மள மாதிரி மக்கள் அனுப்புகிற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்கே உட்கார அவங்களுக்கு நேரமே இருக்காது. அவ்வளோ ஜெப விண்ணப்பங்கள் பூமியிலிருந்து மக்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. 2வது அறை ரிப்ளையிங் செக்ஷன். ஆமாங்க, அங்கேயும் நிறைய தேவதூதர்கள் மக்கள் அனுப்புகிற ரெக்வெஸ்ட்டுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ரிப்ளை ஆகிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அந்தந்த மக்களுக்கு சரியான நேரத்தில் அனுப்பணும்னு பயங்கரமாக பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கும் உட்கார கூட நேரமே இல்லை. நம்முடைய ப்ரேயருக்கான பதில் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கி நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட வேலை ரிப்ளை, அதாவது நமக்கு ஆண்டவர் கொடுக்குற நன்மையை பிளெஸ்ஸிங்ஸை வாங்கி நமக்கு திருப்பி அனுப்புவது. 3வது அறை ரொம்ப முக்கியமான அறை. என்ன அறைன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் அக்னாலெட்ஜ்மெண்ட் செக்ஷன். அதாவது ஆண்டவரிடத்துல கேட்ட காரியத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம், பெற்றுக்கொண்டேன் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அக்னாலெட்ஜ்மெண்ட் அனுப்பணும். அது அந்த அறைக்கு போய் சேரும். ஆனால் அந்த அறையில் ஒரே ஒரு தேவதூதர் மட்டுமே இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு அவ்வளவா வேலையே இல்லைங்க. எப்போவாவது ஒரு அக்னாலெட்ஜ்மெண்ட் வரும், அதை மட்டும் ரிசீவ் பண்ணி ஆண்டவருக்கு அனுப்பி வைப்பாங்க. அதிக நேரம் அவங்க சும்மா தான் சோகமாக இருப்பாங்களாம். முதல் 2 அறையிலும் அவ்வளோ தேவதூதர்கள் வேலை பார்த்துக்கிட்டே பிஸியாக இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஓய்வே இல்லை. ஆனால் இந்த 3வது அறையில் உள்ள தேவதூதருக்கு வேலை ரொம்ப குறைவாக இருந்தது. அவங்க சும்மாவே உட்கார்ந்துருந்தாங்க. அவ்வளோதாங்க கதை. இந்த கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நாமளும் அநேக காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட உபவாசம் இருந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரும் நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி பிளெஸ்ஸிங்ஸ் பெற்ற பிறகு ஆண்டவருக்கு நன்றின்ற அக்னாலெட்ஜ்மெண்ட்டை அனுப்ப நம்மள அநேகர் மறந்துடுறோம். அது மிக தவறு. கண்டிப்பாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி அவர் நாமத்தை துதிக்கும் போது ஆண்டவர் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். துதிகளை விரும்புகிற ஆண்டவர் நம்மோட ஆண்டவர். இனி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 50:14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு மாணவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட பெற்ற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உடனடியாக நன்றி செலுத்தாமல் அசட்டையாக இருந்து தேவனை துதிக்க மறந்திருந்தா இனி அப்படி செய்யாதீங்க. இனி நீங்கள் ஜெபத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதுலையும் முக்கியத்துவம் கொடுங்க. தேவ பிள்ளைகளே, இனி வரும் நாட்களில் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளுக்கு உடனடியாக நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.